ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் துளி அளவு கூட நெய்யோ எண்ணெயோ சேர்க்காம ரொம்ப சூப்பராக நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியான அல்வா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த அல்வாவை செய்கிறதுக்கு வெறும் 3 பொருள் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். சரியாக 200 கிராம் அளவுக்கு ரவை இருக்கும். இதே அளவில் நீங்கள் கோதுமை ரவைக்கு பதிலாக வெள்ளை ரவை சேர்த்தும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவி எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும். 1லேருந்து 2 மணி நேரம் அளவுக்கு கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சரியாக 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம ரவையை கையில் மசிச்சு பார்க்கும்போது நல்லா அதிலேருந்து பால் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். இதை அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு வடிகட்டி வச்சுட்டு வடிகட்டியில் சேர்த்துக்கலாம். வடிகட்டியில் சேர்த்து இந்த ரவையிலேருந்து நம்ம பால் பிரித்து எடுக்க போகிறோம். இப்போ அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இதிலிருந்து நல்லா பால் இறங்கி வரும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நம்ம பால் தனியாக பிரித்தாச்சு. இப்போ இந்த சக்கை நம்மளுக்கு தேவையில்லை. இது நல்லா ஒட்டை இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இதை நீங்கள் ஏதாவது செடிகளுக்கு போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம் உரமாக. இப்போ நம்ம இது இருக்கட்டும். இப்போ அதே நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரியை எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சரியாக 1 கப் அளவுக்கு இருந்தது. கூட 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு மறுபடியும் அதே வடிகட்டியிலேயே சேர்த்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தேங்காய் பாலையும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவை பால் தேங்காய் பால் ரெண்டும் ஒரே பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சின்ன பாத்திரம் வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாங்க. இப்போ இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். பாகுபதம்லாம் எதுவும் அவசியம் இல்லை. வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். வெல்லம் நல்லா முழுமையாக கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த ரவை தேங்காய் பாலை ஒரு சின்ன வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கும்போது அடியில் தங்கி இருக்க 1-2 திப்பிகள் கூட நம்மளுக்கு வந்துடும். நல்லா சுத்தமாக இருக்கும் பால். இப்போ நம்ம பேனில் மொத்தமாக தேங்காய் பாலையும் ரவை பாலையும் வடிகட்டி சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தண்ணியும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் தூசி மண் இருக்கும், அதனால் கட்டாயம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியமான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா உங்களுக்கு கெட்டியாகி வர ஆரம்பிக்கும். கைவிடாமல் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கீழே பேனில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் பேனை எடுத்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வருங்க. நான் ஸ்டீல் பேன் எடுத்துருக்கனால எனக்கு அடியில் விட்டும். அதனால் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன கட்டிகள் இருக்கும். ஆனால் இதை நம்ம கலந்து கொடுக்க எல்லாம் சரியாகி வந்துடும். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த ஸ்வீட்னஸை நல்லா எடுத்து கொடுக்கும். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கோங்க. இது நல்லா இன்னும் பேனில் ஒட்டாமல் வரணும். இதோட லுக்கே நல்ல ஒரு கிளாஸியான லுக் வரும். ஸோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வரும். இதே மாதிரி நல்லா கை விடாமல் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். அதே மாதிரி இதை பார்க்கும்போதே நல்ல ஒரு கண்ணாடி பதத்தில் இருக்கும். ஸோ இந்த பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் அல்வாவை திருப்பி விடும்போது நல்லா அந்த பேனில் ஒட்டாமல் வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இதை எடுத்து ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. பாத்திரம் இல்லைன்னா ஒரு சின்ன தட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மாற்றிக்கோங்க. நம்ம இதை செய்கிறதுக்கு எந்த எண்ணெயும் நெய்யும் தேவையில்லைங்க. இப்போ இதை நல்லா மேலே சமப்படுத்தி கொடுத்துட்டு இப்போ இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஓரத்தில் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து கொடுத்துட்டு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு அப்படியே இந்த பிளேட்டில் நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா அழகாக ஒட்டாமல் வந்துடும்.
இந்த மாதிரி லைட்டாக தட்டி கொடுத்தீங்கன்னா ஒட்டாமல் அழகாக வந்துடும். அவ்வளோதான் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெறும் 3 பொருள் வச்சு சூப்பராக நல்லா ஹெல்த்தியான அல்வா செஞ்சிட்டோம். இப்போ இதை நம்மளுக்கு விருப்பமான ஷேஃபில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். கோதுமை ரவை தேங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம துளி கூட நம்ம நெய் சேர்க்கலை. ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அல்வா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான ரெசிபிக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.